முருகப்பெருமானுக்கு 2 மனைவிகள்னு நமக்கு தெரியும். ஆனா 2ஆவதா வள்ளிய அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஆக்ஷன், காமெடி மற்றும் ஒரு யானை இருக்கு. அது யாருன்னு தெரியுமா? வள்ளி ஒரு வேடர் குல பெண். அவங்க திணைப்புணத்த காவல் காத்துட்டு இருந்தாங்க. அங்க வந்த முருகன் ஒரு வயசான வேடன் உருவத்துல வந்து வள்ளி கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறாரு. வள்ளிக்கு கோபம் வந்துருச்சு. நிறுத்துங்க, நான் முருகனை மட்டும்தான் காதலிக்கிறேன்னு சொல்லி அந்த பெரியவரை துரத்துறாங்க. முருகன் எவ்வளவோ கெஞ்சியும் வள்ளி மசியவே இல்ல. தன் காதல் கைகூடாத வருத்தத்துல முருகன் தன் அண்ணன் விநாயகரை நினைக்கிறாரு. அண்ணா, இவ என்ன திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறா, ஏதாவது உதவி பண்ணுன்னு கேக்குறாரு. விநாயகர் ஒரு செம்ம பிளான் போடுறாரு. ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான மத யானை உருவம் எடுத்து வள்ளி இரும்ப திசைக்கு மூச்சரைக்க ஓடி வராரு. மரம் மட்டையெல்லாம் முறிக்கிற மாதிரி ஒரு சத்தம். யானைய பார்த்ததும் வள்ளி மரண பயத்துல அலறாங்க. அங்க நின்னுகிட்டு இருந்த அந்த வேடனை போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஐயா, இந்த யானைகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க, நீங்க என்ன கேட்டாலும் தர்றேன்னு சொல்றாங்க. நிஜமாவான முருகன் கேட்க சத்தியமான வள்ளி சொல்றாங்க. அடுத்த நிமிஷம் யானையா வந்த விநாயகர் அப்படியே நிக்க முருகன் தன் நிஜ உருவத்தை காட்டுறாரு. அப்பதான் வள்ளிக்கு தெரிஞ்சது, தனக்கு முன்னாடி நிக்கிறது முருகன்னோ துரத்திட்டு வந்தது விநாயகன்னோ. அண்ணன் ஒரு பயம் காட்டலனா முருகனோட கல்யாணம் டக்குன்னு நடந்திருக்காது. அண்ணன் தம்பி பாசத்துக்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேற எதுவுமே இல்ல.